என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதியை கேட்டவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் கம்பராமாயணத்திற்குள் செல்வோம். பகுதி 41A. பரதன் திரும்பினான். 4 அரசகுமாரர்களும் 3 பட்டமகிஷிகளும் ஓர் இடத்தில் மறுபடியும் கூடிவிட்டார்கள் என்ற செய்தி அறிந்த உடனே தூரத்தில் மரியாதையாக நின்று கொண்டிருந்த படையினரும் ஜனங்களும் உடனே அந்த சந்தோஷ காட்சியை பார்க்க ஓடி வந்து விட்டார்கள். ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். இனி ராமன் அயோத்திக்கு திரும்பி விடுவான் என்றே நிச்சயித்து கொண்டு குதூகலப்பட்டார்கள். ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு மங்களம் கொண்டாடினார்கள். மகாராஜாவும் தந்தையுமான தசரதன் இவ்வுலகம் துறந்துவிட்டானே என்று சீதையும் ராமலட்சுமணர்களும் துக்கக்கடலில் மூழ்கியிருந்தார்கள். ஆனால் ஜனக்கூட்டத்தில் ராம தரிசனத்தால் பெருத்த மகிழ்ச்சி பொங்கிற்று. வசிஷ்ட முனிவர் தேவிமார்களை பர்ணசாலைக்கு அழைத்துச் சென்றார். வழியில் மந்தாகினி நதியை பார்த்தார்கள். இந்த துறையில் இறங்கித்தான் ராஜகுமாரர்கள் தங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எடுத்துக்கொள்வார்கள் என்று ஓர் இடத்தை காட்டியதும் கௌசல்யா தேவியும் சுமத்ரையும் ஐயோ என்று அழுதார்கள். சுமத்ரையே, என் மகனுக்காக இந்த துறையில் தினமும் உன் மகன் ஆற்றில் இறங்கி சுத்தமான ஜலம் ஆசிரமத்துக்கு எடுத்து போய் வைக்கிறான் பார்த்தாயா? அண்ணனுக்காக எந்த வேலையையும் சந்தோஷமாக செய்வான் உன் மகன். குடத்தில் ஜலத்தை நிரப்பி தோளின் மேல் வைத்து எடுத்து போவது அவனுக்கு கஷ்டமாக தோன்றாது என்றாள். ஆற்றங்கரையில் ராமலட்சுமணர்கள் தந்தைக்காக ஜலக்கிரியை செய்த இடத்தை பார்த்தார்கள். தர்ப்பை புல்நுனி தெற்கு நோக்கி வைத்திருப்பதையும் கண்டார்கள். பித்திருக்களுக்காக அங்கே எள்ளும் பின்னாக்கும் வைத்திருப்பதையும் கண்டார்கள். மகாராஜாவின் பசி தீர்ப்பதற்காக பின்னாக்கு வைத்திருப்பதை பார்த்தாயா? ஆகா, இறந்த பின் உலகம் ஆண்ட ராஜாக்களின் போஜனம் இதுவே. என் இதயம் வெடிக்கவில்லையே என்று சுமித்ரையை அணைத்து கொண்டு அழுதாள் கௌசல்யா தேவி. பர்ணசாலைக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கே முகத்தில் தெய்வ ஒளி வீசும் ராஜகுமாரர்கள் ஓலை குடிசையில் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். அந்த காட்சியை பார்த்து சக்தி இழந்து கீழே விழுந்தார்கள். 2 ராஜகுமாரர்களும் எழுந்து தாய்மார்களை தூக்கி எடுத்தார்கள். தன்னுடைய தாமரை கைகளால் கோசலை ராமனை தடவி கொடுத்து இது துக்கமோ ஆனந்தமோ என்பதை அறியாமல் மயக்கத்தில் மூழ்கினாள். பிறகு சீதையை தழுவி, மகளே, ஜனகனுக்கு மகளாய் பிறந்து அயோத்தி மன்னனுக்கு மருமகளாக என் வீட்டில் புகுந்த நீ இந்த காட்டில் இந்த குடிசையில் வசித்து வருகிறாயா? வாடிய தாமரை மலரே, தூசிப்படிந்த தங்க விக்கிரகமே, உன்னை பார்த்து நான் படும் துக்கத்தை எப்படி சொல்வேன்? நெருப்பில் எரியும் விறகு போல் என் மனம் எரிகிறது குழந்தாய் என்றாள். மண்ணின் மேல் நின்ற பிரகஸ்பதி போல் விளங்கும் வசிஷ்டருடைய பாதங்களில் சக்கரவர்த்தி திருமகன் விழுந்து வணங்கி அவருக்கு அருகில் அன்புடன் உட்கார்ந்தாள். பரதனும் அடக்கமே வடிவமெடுத்து வந்தது போல் ராமச்சந்திரன் எதிரில் உட்கார்ந்தான். பல பெரியோர்களும் சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். ராமனுடைய மனம் மாறுமா? பரதன் என்ன பேசப் போகிறான் என்றெல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பரதனே, எதற்காக இந்த உடை தரித்து கொண்டு வனத்துக்கு வந்தாய்? சொல். ராஜ பரிபாலன காரியங்களை விட்டுவிட்டு மான்தோளும் சடையுமாக ஏன் இங்கே வந்து சேர்ந்தாய்? இதை எனக்கு சரியாக சொல் தம்பி என்றான். அண்ணா என்று பரதன் பல தடவை சொல்ல ஆரம்பித்து மேலே பேச்சு வராமல் திக்கு திணறினான். பிறகு தைரியம் செய்து கொண்டு மெல்ல பேச ஆரம்பித்தான். உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டு யாரும் செய்ய துணியாத காரியத்தை செய்துவிட்டேனே என்று துக்கத்தில் வெந்து மேலுலகம் போய்விட்டார் தந்தை. என்னை பெற்றவளும் தான் விரும்பிய சந்தோஷத்தை பெற முடியாமல் மகா பாவம் செய்தவளாகி சோகத்தில் மூழ்கி நிற்கிறாள். உலகத்தால் பழிக்கப்பட்டு உயிருடன் நரகவேதனை அடைந்திருக்கிறாள். எங்களை நீ காப்பாற்ற வேண்டும். இன்றே நீ பட்டாபிஷேகத்துக்கு சம்மதித்து உனக்குரிய ராஜ்யத்தை அடைய வேண்டும். இதற்காகவே ராஜ்யத்து பொதுமக்களும் சேனையும் சொர்க்கம் எய்திய அரசனுடைய தேவிமார்களும் எல்லோரும் இங்கே வந்து காத்திருக்கிறார்கள். நீ இதை அருள வேண்டும், மறுக்கக்கூடாது. இதுவே அவருடைய துக்கத்தையும் தீர்த்து உலதர்மத்தையும் கெடாமல் காப்பாற்றும். உரிய அரசன் இல்லாமல் ராஜ்யம் ஒரு விதவியின் நிலையில் இருக்கிறது. அதை அகற்றி மங்களகரமாக்க கடவாய். பூரண சந்திரனைப் போல் இருட்டை அகற்றி நாட்டை ஜொலிக்கச் செய்வார். இதோ மந்திரிகள் இருக்கிறார்கள். அவர்களும் நானும் உன் பாதங்களில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா, இந்த பிரார்த்தனையை மறுத்து தள்ளிவிடாதே. இப்படி சொல்லி ராமச்சந்திரனுடைய காலை பிடித்து கொண்டான். தீரனான பரதன் கண்களில் நீர் ததும்பியது. பரதனை தழுவி எடுத்த ராமன் சொல்கிறான், அப்பனே, நாம் நற்குலத்தில் பிறந்தோம், நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம். நீயும் நானும் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டோம். உன்னிடத்தில் எல்லளவேனும் நான் குற்றம் காணவில்லை. நீ துக்கப்பட வேண்டாம்.
பெற்ற தாயை பற்றியும் குற்றம் கூற வேண்டாம். நம்முடைய பண்பாட்டுக்கு இது தகாது. நம்மை பெற்ற தந்தை நமக்கு எந்த ஆணையும் இடலாம். அது அவருடைய உரிமை. வனத்துக்கு அனுப்புவதும் ராஜ்யாபிஷேகம் செய்வதும் இரண்டும் அவருடைய உரிமை. தாயையும் தந்தையையும் கௌரவிப்பதும் முதல்வராகிய நம்முடைய கடமை. அவர்கள் இருவரும் எனக்கு இட்ட ஆணையை நான் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? வனம்போ என்று தந்தை சொன்னதை நான் மறுப்பது தகுமா? உனக்கு ராஜ்ய பொறுப்பை தந்தார், எனக்கு வனவாசம் தந்தார். இப்படி நம் இருவருக்கும் வாழ்க்கையை வகுத்து கொடுத்து மரணமடைந்தார். இதை நாம் புறக்கணிக்கலாகாது. நீ ராஜ்ய பரிபாலனம் செய்து அவர் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒரு குற்றமும் இல்லை. அது உன் கடமையாகும். நானும் 14 வருஷங்கள் தண்டகாரண்யத்தில் தந்தையின் அந்திம கட்டளையை நிறைவேற்றுவேன். அதுவே தருமம். தேவராஜனுக்கு சமமாக இருந்த நம்முடைய தந்தை சொன்னதை நாம் பக்தியுடன் செய்து தீர்க்க வேண்டும். தகப்பனார் ஆணையை நிறைவேற்ற இயலாமல் அதற்கு பதில் உலகமெல்லாம் எனக்கு கிடைப்பதானாலும் அதை பெற்றுக்கொண்டு நான் திருப்தியடைய முடியாது என்றான் ராமன். இதை கேட்ட பிறகு பரதன் மீண்டும் மீண்டும் ராமனை கேட்டுக்கொண்டான். தன்னை குறித்து வந்த அனர்த்தம் திருத்தப்படாமல் போனால் தன்னுடைய பாவம் தீராமல் நின்று போகும் என்று பரதன் வருத்தப்படுகிறான் என்பதை கண்டு ராமன், நீ உன்னை நிந்தித்து கொள்ள வேண்டாம். உன் பொருட்டு இது நடந்துவிட்டது என்று எண்ண வேண்டாம். அனைத்துக்கும் விதியே காரணம். துக்கத்தை விடு. அயோத்திக்கு திரும்பி போய் ராஜ்ய பரிபாலனம் செய். நம்முடைய தந்தை சொன்னபடி நாம் இருவரும் நடக்க வேண்டும். அவருடைய கட்டளையை நாம் நிராகரித்தல் தகாது. உன்னிடத்தில் ஒப்புவித்த ராஜ்யபாரத்தை நீ தாங்கியே தீர வேண்டும் என்றான். பரதனுடன் வந்த அயோத்தி நகரத்து மக்களும் சக்கரவர்த்தி திருமகனுடைய உறுதியை பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் துக்கமும் உண்டாயிற்று. பரதனுடைய அன்பையும் பக்தியும் களங்கமற்ற உள்ளத்தையும் பார்த்து பார்த்து இத்தகைய ராஜகுமாரர்களை பெற்றோமே நாம் என்று மகிழ்ந்தார்கள். இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இது ராமாயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.